வெல்கம் டு மியாவ் மேத்தமேட்டிக்ஸ். டுடே இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா டிஃப்ரென்ஷியல் ஜியாமெட்ரி அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். அதில் இப்போ ஒன் ஆஃப் த டெஃபினிஷன் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா கிளாஸ் எம் அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு லெட் ஐபிஎன் இன்டர்வல் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காங்க. அண்ட் எம்பி எ பாசிட்டிவ் இன்டீஜர். எ ரியல் வேலிட் ஃபங்க்ஷன் எஃப் டிஃபைன்ட் ஆன் ஐ இஸ் செட் டு பி கிளாஸ் எம் if f has a continuous mth derivative at every point on I. We call such function cm function அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐஏ அப்படின்னு ஒரு இன்டர்வல் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அந்த இன்டர்வல் வந்து எப்படி எடுத்துக்கோன்னா ஒன்றுலேருந்து இப்போ ஒரு 25 அந்த மாதிரி நான் ஒரு இன்டர்வல் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ அது உள்ளே வந்து என்ன இருக்கும், 1 2 3 4 அந்த மாதிரி எலமெண்ட்ஸ் இருக்குது. அது எல்லாமே எனக்கு எப்படி இருக்கணும், ஒரு பாசிட்டிவ் எலமெண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போது எஃப்ஆஃப்எக்ஸ், இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நான் டிஃபைன் பண்ணுறேன். எஃப்ஆஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அந்த ஃபங்க்ஷன் நான் டிஃபைன் பண்ணியிருக்கிறதுக்கு இப்போ நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். f(1) இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்தேன்னா என்னாகும், எனக்கு 1ன்னு வரும். கரெக்டுங்களா? இப்போது அதை எஃப்எக்ஸ் கியூபை நான் செகண்ட் டைம் ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா f'(x) வந்து எனக்கு என்ன கிடைக்கும், 3x² கிடைக்குங்களா? அதுக்கப்புறம் தேர்ட் டைம் டெரிவேட் பண்ணோன்னா 6xன்னு கிடைக்கும். அதுக்கடுத்து டெரிவேட் பண்ணால் 6ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் டெரிவேட் பண்ணால் 0 ஆயிரும். அப்போ இது என்ன ஆகுது, எனக்கு இது வந்து ஒரு C4 எலமெண்ட். எனக்கு அதாவது 4 டைம்ஸ் தான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது. 4th டைமே என்ன ஆயிடுது, என்னோடய டெரிவேட்டிவ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகி 0 ஆகிடுது. இப்போது இதே மாதிரி இந்த 4 இருக்க பிளேஸில் m டைம்ஸ் நம்ம டெரிவேட் பண்ணுறோன்னா இதுதான் வந்து கிளாஸ் எம் சிஎம் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே வரேன். இப்போ நான் 1ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணாலும் அந்த ஃபங்க்ஷனுக்கு 1ன்னு வரும். அதுக்கு அந்த எலமெண்ட் எப்படி இருக்குது, அந்த இன்டர்வல் 1 to 25 சொன்னோம் இல்லையா, அந்த இன்டர்வலில் இருக்க 1ன்ற எலமெண்ட் இருக்குது. ஓகே, இப்போது அதே மாதிரி செகண்ட் இதுவில் போட்டேன்னா நான் 3x²ங்களா, அப்போ 3ன்னு வரும். அப்போ அந்த 3ன்ற எலமெண்ட்டுமே அந்த 25ல் இருக்குது. ஸோ இதே மாதிரியே வந்து நான் எடுக்கிற எல்லா டெரிவேட்டிவ் எலமெண்ட்டும் அந்த ஐயில் இருக்கணும். அவ்வளோதான். இதுதான் வந்து கிளாஸ் எம்மோட டெஃபினிஷன்.